Welcome to the 12th day of learning why Jesus had to die. We learned what is Ash Wednesday. முதல் நம்ம பார்த்தோம் சாம்பல் புதன் என்றால் Is என்ன? it biblical? அந்த சாம்பல் புதன் என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? Is mourning during these 40 days that we call Lent, is it necessary? Is it the truth? இந்த 40 நாட்களும் நாம் புலம்பு கொண்டிருக்கிறோம் அல்லது துக்கத்தோடு நம்ம காணப்படுகிறோம், அது தேவைதானா? Did the early church have this 40 days of mourning? ஆதி திருச்சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அதுக்கு பின்பு வந்த சீஷர்கள் எல்லாம் இதை அனுசரித்தாங்களா, இதை செய்தார்களா? Did the disciples any time speak with regret or with pain or suffering about the sufferings of Jesus? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பாடுபட்டு அவங்க பேசினாங்களா? Did they speak about it as though it was, something to sorrow about? அல்லது இயேசுவின் பாடுகள் பற்றி யோசிக்கும் பொழுது அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கணும்னு சொன்னாங்களா? Yesterday we seen Colossians chapter 1 and verse 20, Paul says, I glory in the cross. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நேற்று நாம் பார்த்தோம், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். I glory when I think about it, I'm proud about it. I tell people about it, the good news. இயேசுவின் சிலுவையை குறித்து நான் யோசிக்கும் பொழுது பரவசம் அடைந்து ஜனங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். That is the difference that makes us stand out from other people who say they worship gods. தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்பவர்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இதுதான். That my Jesus died on the cross but he rose again. நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், ஆனால் மீண்டும் அவர் உயிரோடு எழுந்தார். And so we came to the next question of why did Jesus have to die on the cross? இரண்டாவது கேள்வி, இயேசு ஏன் சிலுவையிலே சாக வேண்டும், மரிக்க வேண்டும்? So we are just studying it part by part like that. அத பகுதியா பார்த்து கொண்டு வரோம். And so we are studying now what is sin. Okay, so when we understand what is sin only, we know why Jesus went to the cross. பாவம் என்றால் என்னவென்பது தெரியும் பொழுதுதான் இயேசு ஏன் சிலுவைக்கு சென்றார் என்பதும் புரியும். Sin is different, sins is different. இப்ப நல்லா கவனிங்க, பாவம் என்பது வேறு, பாவங்கள் என்பது வேறு. People today are sorrowing. I say I won't eat meat, I'm going to sacrifice this, I'm going to do penance. They think they are paying for the sins, but actually they are talking about sin, but they are trying to work out the sins. ஆகவே இந்த 40 நாட்களும் நான் கரிமீன் சாப்பிட மாட்டேன், வெறும் துக்க முகத்தோடு இருப்பேன், இதெல்லாம் நான் தியாகம் செய்கிறேன் இயேசுவுக்காக சொல்றவங்க, அந்த ஆதி பாவம் என்ற அந்த பாவ சுவாபத்திற்காக அவங்க இந்த பரிகாரம் செய்யல. அவங்க சின்ன சின்ன பாவங்கள்லாம் இருக்குது நிறைய, அதுக்காக செய்றாங்க. They feel that guilty conscience is there, so they are trying to make a patch up with God, and so they found their own ways for that. ஆகவே தங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதுனால நம்ம சொல்லல, அந்த சொட்டையை தட்டிட்டு பூசுப்பா அப்படின்ற மாதிரி சின்ன இடத்துல சுரண்டிட்டு அங்க பூசுன்ற மாதிரி பண்றாங்க. அவங்க They are trying to patch up their relationship with God, their friendship with God, by trying to pay their way into that relationship. ஆண்டவரிடத்திலிருந்து தாங்கள் பிரிக்கப்பட்ட அந்த உணர்வை தங்களுடைய தியாகத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக சரிப்படுத்த முயற்சி செய்றாங்க. But that in no way is going to release you or clean you from that sin. ஆனால் அது ஒருபோதும் பாவம் என்ற அந்த பாவ சுவாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியாது. If we could do that, Jesus need not have died. நாமே அதை செய்ய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் சாகணும்? If I could pay for my way into heaven, why did Jesus have to die? நான் பரலோகம் போவதற்கு என்னுடைய தியாகமே போதும் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் அவருடைய உயிரை கொடுக்கணும்? Okay, so what is that sin you are talking about, sister? அப்போ நீங்க கேட்கலாம், பாவம் சொல்றீங்களே அது என்ன, பாவங்கள் சொன்னீங்களே அது என்ன? Okay, the sin that I'm talking about is the nature that is inside of us. Every person born from Adam is a sinner. ஆதாம் என்ற முதல் மனிதன் வழியாக வந்த எல்லாருமே பாவிகள் தான். ஏனென்றால் அந்த பாவ சுபாவம் அவங்க கிட்ட இருந்து அப்படியே நமக்கு எல்லாம். For the past 2 days we have been learning how Adam sinned. கடந்த 2 நாட்களாக ஆதாம் எப்படி பாவம் செய்தான், எப்படி பாவி ஆனான் என்பதை பார்த்தோம். In Genesis chapter 2 and verse 15, when God told him, you can eat of all the fruits of the trees in this garden, but of this particular tree you shall not eat. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி 16ஆம் வசனம், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும்
புசிக்கவே புசிக்கலாம். 17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் See, என்றார். this was the Bible for Adam. ஆகவே ஆண்டவர் பேசினார்ல அந்த வார்த்தை, அதுதான் ஆதாமுக்கு பைபிள். That was a commandment God gave him. அதுதான் ஆதாமுக்கு தேவன் தந்த கட்டளை. But we think sin is drinking, smoking, adultery. This is only sin. ஆனா நாம நினைக்கிற பாவம் என்னது? குடிப்பது, சிகரெட் பிடிப்பது, விபச்சாரம் செய்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, இதுதான். So the men side have lots of more bad points and the women side have less bad points. அதனால இதுதான் அப்படி பாவம்னு நினைச்சா ஆண்களுக்கு தான் அதிகமா பாவம் இருக்கும், பெண்களுக்கு வந்து அவ்வளவா இருக்காது. ஏன்னா அவங்க அதிகமா சிகரெட் பிடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல. அதாவது தமிழ்நாட்டு பெண்கள், வெளிநாட்டு பெண்கள் அது அதையும் வெளுத்துவாங்க. I'm talking about Eastern culture, not Western culture. நான் சொல்றது கிழக்கத்திய நாகரிகம், மேற்கத்திய நாகரிகம் அல்ல. Okay, so you see friend, we think this is the sin. ஆகவே நாம் மனதில் யோசிக்கிறது இதுதான் பாவம். But to God, anything that you do that he said don't do, it's a sin. ஆண்டவருடைய பார்வையில் அவர் செய்ய வேணான்னு சொன்னதை எதை செய்தாலும் பாவம் தான். If you know, if he tells you do this and if you don't do it, it's a sin. இதை செய்யின்னு சொல்லிட்டு அதை செய்யாவிட்டாலும் பாவம், இதை செய்யாதன்னு சொல்லிட்டு அதை செய்தாலும் பாவம். So what God does not like, if you do it, it's sin. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவோ அதை செய்தா பாவம். And what was in the beginning, what God didn't like him? God told him eat of every tree, but don't touch this tree. ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? எல்லா மரத்தினுடைய கனியை நீ புசிக்கலாம்பா, ஆனா இதை மட்டும் சாப்பிடாத. And then we learned 2 days about this. இதை குறித்து கடந்த 2 நாட்கள் பார்த்து வந்தோம். So this is the third day, we will continue with it. இந்த மூன்றாவது நாள் இதை தொடர்ந்து பார்க்க We போகிறோம். were studying on chapter 3 when the serpent came to speak to the lady, to Eve. இங்கே சர்ப்பமானது, பாம்பை ஆனது இந்த ஏவாள் என்ற பெண்ணிடத்தில் பேசுது. And he asked her, has God indeed said? He arises a doubt in our mind. நீங்கள் தோட்டத்தில் உள்ள 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் பகுதி, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேகத்தை உள்ளத்தில் எழுப்புறார். See, when people do not know the word properly, this is how Satan plays with them. அதனால வசனத்தை குறித்து தெளிவில்லாத ஜனங்களுக்கு இப்படிதான் சந்தேகத்தை அவங்க கொண்டு வருவான். It's not about which church you go to, it's not about which pastor teaches you, it's not about the size of your church, but it is how much you understand the word that is going to change your life. அதனால எந்த சர்ச்சுக்கு போறீங்க, யார் உங்களுக்கு பாஸ்டர், அந்த சர்ச் எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெளிவாக வசனத்தை போதித்து அதை நீங்க தெளிவா புரிந்து கொண்டீர்களா, அதுதான் முக்கியம். And I've told you many times, a church that you go to must be a Bible teaching church. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் வேதாகமத்தை தெளிவாக விளக்கி சொல்லி பாடம் நடத்துகின்ற ஒரு போதகர் கிட்ட, பாஸ்டர் கிட்ட போகணும். Your pastor must be a teacher. He should have a calling of a teacher. If not, he cannot be a pastor. ஆகவே ஒரு பாஸ்டர் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறவர்களுக்கு போதிக்கின்ற ஒரு அழைப்பு இருக்கணும், வரம் இருக்கணும். இல்லைன்னா அவங்களால பாஸ்டர் இருக்க முடியாது. A teacher, need not be a pastor. ஆனால் அதே வேளையிலே ஒரு போதகர், டீச் பண்ற போதிக்கின்ற ஒருவர் பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. He can just be a Bible college teacher. பைபிள் காலேஜ்ல ஒரு டீச்சரா இருக்கலாம். There are many Bible college teachers that come to our Bible colleges that we go and teach to. They are just teachers. நாங்க போய் பைபிள் காலேஜ்ல டீச் பண்றோம் இல்லையா, அங்க நாங்க பாஸ்டரா இருந்தாலும் வெறும் டீச்சரா இருக்கவங்க வந்து அங்க டீச் பண்றாங்க. They are a businessman or they are something, but they are a teacher, so they come and teach. சில வேளைகளில் அவங்க வந்து பிசினஸ் செய்து கொண்டே டீச்சராகவும் இருப்பாங்க. Okay, but a pastor must be a teacher. ஆனால் அதே வேளையில் ஒரு பாஸ்டர் என்று சொல்லுகின்றவர், பாஸ்டர் என்று அழைக்கப்பட்டவர், மேய்ப்பன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர், போதிக்கின்ற ஒரு பாஸ்டரா இருக்கணும். The gifts of டீச் பண்ற ஒரு பாஸ்டரா the இருக்கணும். gifts of the Holy Spirit, like signs of the speaking in tongues, miracles, all those things, that is all extra. That is not at all necessary. That's just an extra. It's a gift. ஆனால் அதே வேளையில் வரங்கள் சொல்றேன் இல்லையா, அற்புதங்களை செய்யும் வரம், சுகமளிக்கும் வரம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் போதிக்கின்ற ஒரு வரம் உனக்கு இல்லை என்றால் நீ பாஸ்டர் என்று உன்னை அழைத்துக் கொள்ள முடியாது. Because Bible says this is all will fade. Which will fade? The gifts will fade. Miracles will perish. Everything will perish. But the word of God stands forever. வேதம் சொல்லுகிறது
அற்புதங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், வரங்கள் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழியாது. So don't base your ministry, don't base your Christian life on just those gifts. ஆகவே கிறிஸ்தவ விசுவாசியாக நீ இருந்தாலும், ஊழியக்காரராக நீங்க இருந்தாலும், வெறும் வரத்தையே சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது. Jesus never based his ministry on miracles and signs and wonders. இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய ஊழியமே வெறும் அற்புதம் வரங்கள் அதே வச்சு செய்யல. அவர் See, எப்பொழுதும் போதிக்கிறார். when he started out his ministry, he started out in the north. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வடக்குல ஆரம்பிக்கிறார். And lots of signs, lot of miracles, things took place there. அப்போ अनेक அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடந்தது. Lots of people came. லட்சக்கணக்கில் ஜனங்க வந்தாங்க. Thousands of people came. ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. But as he came nearer to his time of death, his departure, he came towards the south. ஆனா அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதி, தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு சம்பவிக்கின்ற கடைசி பகுதியில தெற்கை நோக்கி வரார். வடக்குல இருந்து தெற்கை நோக்கி வரார். The south only had the temple. அதாவது வடக்கு தெற்குன்னு நாம நம்ம இந்தியாவை சொல்ல, அந்த எருசலேம் தேசத்தினுடைய வடக்குல இருந்து தெற்குக்கு வரார். That is Galilee side. That was more of a cosmopolitan area where people, were more broad-minded. But when he came to the south, there were these Jews who were very narrow-minded. They just thought about their temple. வடக்குல இருக்கின்றவர்கள் எல்லா ஆட்களும் சேர்ந்து வியாபார ஸ்தலமா இருந்தது, படித்தவர்களாக இருந்தாங்க. அதனால பரந்த மனப்பான்மை உடையவர்களாக அவங்க இருந்தாங்க. ஆனா தெற்க வர 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 வெறும் யூதர்கள், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள், மதவாதிகளாக அவங்க இருந்தாங்க. And when he started teaching there, he concentrated on teaching, and there is where he earned enemies. எப்போ இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்யறத குறைச்சிட்டு போதிக்க ஆரம்பிச்சாரோ அவருக்கு அப்பவே விரோதிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. One of the examples was, ஒரு உதாரணம், he said don't make a big show of the seventh day, Sabbath day. ஓகே, இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல சொல்றாரு, ஏழாம் நாளை ஆசரின்னு சொல்றீங்களே, அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பது அதை ரொம்ப பெருசுபடுத்தாதீங்க அப்படின்ட்டார். Every day is blessed. எல்லா நாளும் He ஆசீர்வதிக்கப்பட்ட tells them நாள். a story also. He says, if a donkey falls in the well, won't you take up the donkey? அந்த செவன்த் டே, ஏழாம் நாளில் ஒரு கழுதை கிணத்துல விழுந்துடுச்சுனாலோ அல்லது ஒரு குட்டையில் விழுந்தாலோ ஏழாம் நாள் தான் வேலை செய்ய மாட்டேன், சாவுட்டன்னு விட்டுருவியா? Because he healed a person on that day, they were very angry with him. ஏன் இது சொன்னார் தெரியுமா? அந்த ஏழாம் நாள்ல வாழ்க்கையிலேயே எப்பொழுதும் வியாதியா இருந்து நடக்க முடியாதுன்னு சுகமாக்கிட்டார். They were very angry. What are you talking? ரொம்ப கோவம். சுகமானதை பற்றி சந்தோஷம் இல்ல. See, ஏழாம் நாள்ல ஏன் சுகமாக்குனாரு? See, when you speak the truth, the devil doesn't like it, and that is why he stirs up சத்தியத்தை people. இயேசு சொல்லும் பொழுதோ அல்லது சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் சொல்லும் பொழுதோ ஜனங்களுக்கு கோபம் வரும், குறிப்பாக மதவாதிகளுக்கு. The devil stirs them up. சாத்தான் அவங்களை ஏவி குழப்பி விட்டுருவான். Because he does not want them to know the word. ஏனென்றால் வார்த்தையின் தெளிவான போதனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் அவனுடைய எண்ணம், குறிக்கோள். Now he comes to Eve because he knows Eve did not receive the word from God. I don't know to which extent Adam would have taught her the word, but he knows that she does not know the word properly. He comes to her. இப்பொழுது ஆதாம் கிட்ட போகாம ஏவாள் கிட்ட ஏன் சாத்தான் வந்தான்? ஆண்டவர் கட்டளை கொடுத்தது ஆதாமுக்கு தான். இதை சாப்பிடக்கூடாதுன்றது ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா அவன் ஏவாளுக்கு சொன்னானா அல்லது சொல்லியும் இவளுக்கு சரியா புரியலையான்றதுல நம்மளுக்கு தெரியல. ஆனா புரியாதவங்க கிட்ட தான் எப்பொழுதும் சாத்தான் ஃபர்ஸ்ட் வரும். And he comes and asks her, "Has God said it?" தேவன் இப்படி சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ? So she is thinking now. இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான். And she answered an answer அவ ஒரு பதில் சொல்றா, which made Satan very happy. அத பதில் கேட்ட உடனே சாத்தானுக்கு இன்னும் சந்தோஷம். She said, "Yes, God said don't eat it and don't touch it also." அவ என்ன சொல்றா? சாப்பிட மட்டும் இல்ல, அதை தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு. Satan said, "Now I got you. புடிச்சிட்ட உன்னை. You didn't understand the word properly. ஏன்னா உனக்கு வசனம் சரியா புரியல. You missed it." எங்கேயோ கோட்டை விட்டுட்ட. And we see in Revelation chapter 22, okay, when God says, "Don't add to my word, don't subtract from my word." ஏனென்றால் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி புத்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். She added here. இங்க கூட்டிட்டா ஒண்ணு. So when she added, என்ன கூட்டினா? he added now. He added something now. When she added one word, he added. இவள் ஒரு வார்த்தையை கூட்டின உடனே சாத்தான ஒரு வார்த்தையை கூட்டுறான். Verse 5. 5ஆம் வசனம். He says, "For God 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். God knows that in the day that you eat of it, your eyes will be open and you will be like
God, knowing good and evil. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். He got attracted. இப்போ அவளுடைய கவனத்தை அப்படியே ஈர்க்கிறான். You will become like God. ஆண்டவரை போல நீ You மாறிடுவ. will know good and evil. உனக்கு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிடும். She did not know the word. ஆனா அவளுக்கு வசனம் தெரியல ஆரம்பத்திலேயே. See, verse 6 says, so when the woman saw that the tree was good for food. 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படாத விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டாள். The lust of the eyes, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாமிசத்தின் இச்சை, the pride of life. ஜீவனத்தின் பெருமை. 3 things happened here. இங்க 3 நடக்குது. The lust of her eyes, she saw her. ஒன்று கண்களின் இச்சை பார்க்கறா. The lust of her body, for her flesh, that let me eat it. அத சாப்பிட்டா இந்த பசிக்கு The நல்ல pride ஆகாரமா of life. மூன்றாவது ஆண்டவரை போல மாறிடுவேன் பெருமை. I'll become wise. அவரை போல ஞானியா But மாறிடுவேன். she never knew. In chapter 1 and verse 26 we studied, the Bible says God created man in his own image, in his own likeness. She was already like God. ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தபோது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி ஏற்கனவே சிருஷ்டித்தார். Hey, you are like God. நீ ஏற்கனவே ஆண்டவர் மாதிரி தான் இருக்கிற. You are a God. நீ ஆண்டவர் தான். God has created you to rule on this earth like how he is there in heaven. எந்த விதத்துல ஆளுகை செய்யற விதத்துல நீ ஆண்டவர். இந்த பூமியை ஆளுகை செய்ய. All authority to you, said that just like how I'm ruling, you rule. Everything is mine. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி ஆட்சி செய்யறேனோ அதே மாதிரி நீ ஆட்சி செய். ஏன்னா என்னுடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயலின்படி நீ உருவாக்கப்பட்டிருக்க. Now you didn't understand me properly. இப்போ நிறைய பேருக்கு புரியல நான் சொல்றது. See, you have a own house, imagine. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு வந்து சொந்த வீடு ஒன்னு இருக்குது. Okay. Okay, first I'll start from a rented house. You are in a rented house. இப்போ வந்து வாடகை வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். Somebody, முதல்ல வாடகை வீட்ல இருக்கீங்க. okay, you are in a rented house. வாடகை வீட்ல இருக்கீங்க. Somebody is coming and shouting at you, the owner or the owner's son, okay? Owner's son, some relative of the owner is coming and shouting at you. ஓனருடைய பங்கனோ அல்லது ஓனருடைய சொந்தக்காரர் வந்து உங்களை திட்டுறான். He is shouting and you say, get out of this house. வீட்டை விட்டு வெளில போ அப்படின்றான். Although we can resist and fight and all, but yet that fear is there inside of us. Suddenly he is telling us to shift from here. அதை எதிர்ப்பதற்கு நமக்கு பலன் இருந்தாலும் திறமை இருந்தாலும் அதை வாயில ஜாவடால் பண்ணாலும் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். என்னடா திடீர்னு இப்படி காலி பண்ணனும் சொல்லிட்டாரு. Okay, we can say the Lord tells us, you must give me time, you cannot ask me to shift. All that we can say, but yet little bit of, சட்டம் பேசலாம் இல்லையா? 3 மாசம் டைம் கொடு இல்ல 1 மாசம் டைம் கொடு அப்படினு சட்டம் பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு திக்குன்னு இருக்கும். Now suppose a person comes into your own house where you are. ஆனால் அதே வேளையிலே உன்னுடைய சொந்த வீட்ல நீ இருந்து வேறொரு ஆள் வந்து உன்னை இந்த மாதிரி பேசுறானா, some fight is going on, ஏதோ ஒரு சண்டை நடக்குது, and he say get out of this house, இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படி நான் சொன்னான்னு வெச்சுங்க, what you will say? என்ன சொல்லுவீங்க? By the time he can இன்னும் வாடகை வீட்ல இருக்க மாதிரியே பாக்குறீங்க என்ன? By the time he can finish the sentence saying get out of this house, you will catch him by the throat and throw him out. அவன் வாயை திறந்து என் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றதுக்கு முன்னால அவன் தொண்டையில கையை வச்சு அவனை தூக்கி போட்டுருவீங்க. This is my house. இது என் வீடு. How can you come into my house? நீ என் வீட்ல வந்து என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? See friends, you understood the difference. இப்போ வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? That's why I tell you, pray from victory, don't pray for victory. ஆகவே வெற்றிக்காக ஜெபிக்காதீங்க, வெற்றியின் ஸ்தானத்திலிருந்து ஜெபியுங்க. So Eve, if she was there standing in a position of victory, she should have said, hey you fool, I am already like God and I have authority now to chase you from this place. அதனால ஏவாள் என்ன சொல்லி இருக்கணும்? முதல்ல ஆண்டவர் போல மாறுவன்னு சொல்லி, முட்டாளே, ஏற்கனவே நான் ஆண்டவர் மாதிரி தான் இருக்கிறேன், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி தான் இருக்கேன், ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு, அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லியிருக்காரு. I have every authority to rule here. இங்கே ஆளுகை செய்வதற்கு எல்லா அதிகாரம் எனக்கு இருக்குது. I don't have to eat that fruit to become like God. அந்த பழத்தை சாப்பிட்டு தான் ஆண்டவர் மாதிரி மாறணும்னு அவசியம் இல்லை. I am God. ஏற்கனவே நான் ஆண்டவர் மாதிரி தான் இருக்கேன். I am a child of God. நான் ஆண்டவருடைய பிள்ளை. If a child is there, what is that? The child has all the gene of that parent. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல பிறந்ததுன்னா அந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அந்த மரபணுவில் இருக்கக்கூடிய அந்த சாயல் எல்லாம் ரூபம் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும். It has all the ability to be like the father or the mother. அல்லது அம்மாவை போலவோ அப்பாவை போலவோ இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் அதுக்கு இருக்குது. Depending on how it develops that.
ஆனா எப்படி வளர்க்கிறோம், அது எப்படி வளர்கிறதை பொறுத்து தான் இருக்குது. A fruit that is coming from a tree has all the potential inside that seed to become like that tree once again. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமானது அந்தவே ஒரு காலத்துல திரும்பவும் ஒரு மரமாக மாறுவதற்கு தேவையான எல்லா சக்தியும் சாத்தியக்கூறுகளும் பலனும் அந்த பழத்தில் இருக்கின்ற விதையில் இருக்குது. But why didn't Eve understand that? இதெல்லாம் ஏவாளுக்கு புரியல. Why don't Christians understand that today? இத கிறிஸ்தவங்க இன்னைக்கு ஏன் புரிஞ்சிக்கல? Why we are sitting and crying for Jesus that he died on the cross? இயேசு சிலுவையில தொங்குற இயேசுவை சிலையில இருக்க இயேசுவை பார்த்து இயேசுவே ஏன்பா தொங்குறீங்கன்னு அழுகுறான். Go out and tell the people Jesus died on the cross, Jesus rose again, Jesus is going to come back, tell the good news. இந்த நற்செய்தியை வெளியிலே சென்று ஜனங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் செத்த தெய்வம் அல்ல என்று முழங்க வேண்டும். Go tell the good news. நற்செய்தி ஜனங்களுக்கு சொல்லுங்கள். Share the good news with people. ஜனங்களோடு கூட அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். Don't sit there and cry for Jesus. இயேசுவுக்காக நீங்க ஏன் அழுவுறீங்க? You know, I came from a church that at the end of this Lent time they will do some ceremonies in that church. இந்த லந்து காலங்கள் முடிந்த அந்த கடைசி நாட்கள்ல ஒரு சில சடங்குகளை செய்வாங்க. அது மாதிரி சர்ச்சில் இருந்தா நான் வந்தேன். They will take some cloth and cover up all the pictures, statues in the church. நம்ம இந்துக்கள்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி எல்லா படத்தையும் ஒரு துணி வெள்ளை துணி போட்டு நம்ம மூடுவோம். அவங்க என்ன வெள்ளை துணியா வெள்ளை துணி போட்டு அவங்கள மூடுவாங்க. ஏன்னா நான் இந்துல இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். They will close up all the pictures, statues and all. எல்லா படத்துக்கும் அப்படியே ஒரு and that's a time secretly they'll repaint those statues. அப்பதான் அந்த சர்ச்சில் இருக்க அந்த சிலைகள்ல ரகசியமா சுரண்ட அங்கங்க தேஞ்ச அதெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. Because all the people kept touching it and kissing it and rubbing it, all that Jesus will have nice pink color rouge here, pink powder here, all that will be gone, so they'll get it ready again. ஏனா இந்த ஜனங்க போயிட்டு அந்த சிலையை தொட்டு வணங்கி சுரண்டி அவருடைய முகத்துல இருக்க அந்த ரோஸ் கலர் பெயிண்ட் எல்லாம் போயிட்டு எல்லாம் சொறி புடிச்ச மூஞ்சி மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். That statue, the toes is easy to touch because the face is sometimes some big statues. சில நேரத்துல சிலைகள் கொஞ்சம் உயரமா இருக்குதுனால முகத்தை தொட முடியாது, காலை தொடலாம். All those toes, no, the nails itself will be gone. The nail, அந்த சிலைகள்ல இருக்கிற கால் எல்லாம் அங்கங்க பிஞ்சு இருக்கும், அது இருக்க நகம் எல்லாம் போயிட்டு இருக்கும், குஷ்டரோகி மாதிரி இருக்கும். And when you see on Easter, ஈஸ்டர்ல பாத்தீங்கன்னா that cloth is taken off, அந்த துணி எடுத்துருவாங்க. Jesus looks fresh and nice. இயேசு கிறிஸ்து அப்படியே பளபளன்னு இருப்பார். He looks so, plumpy. இப்போ நல்ல கொழு கன்று மாதிரி இருக்காரு. The only thing that will be on him is one red line here by his chest and two red marks on his feet and his palm and his feet. வெள்ளால குத்துனாங்களே அந்த இடத்துல கொஞ்சம் சவப்பா இருக்கும். அதுக்கு அப்புறம் கையும் கால்லையும் கொஞ்சம் சவப்பா வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்ல முழுன்னு இருப்பார். And Satan is so happy when we look at that statue and worship that statue. அந்த சிலையை நீங்க பார்த்து அதை தொட்டு நீங்க வணங்கும்போது சாத்தானுக்கு அவ்வளோ அவனுக்கு சந்தோஷமா சிரிப்பான். You know how Jesus looked when after he got hurt? இயேசு கிறிஸ்து அடித்து உதைக்கப்பட்டு நாரா கிழிக்கப்பட்ட போது எப்படி இருந்தார்? The Bible says we cannot even behold him. He was so horrible to look at. காண கூடாதபடிக்கு அவர் அகோரமாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். His body was torn like you plow a field. அவருடைய முதுகு எப்படி இருந்ததா? உழவன் உழுத நிலத்தை போல இருந்ததா, கீறி இருக்குது. You could see his bones. அத பார்க்கும்போது உள்ள இருக்க எலும்பு கூட தெரிஞ்சது. His flesh was just hanging, skin and flesh. அவருடைய தோலும் சதையும் அங்கங்க தொங்கின்னு இருக்குது. From where they got the idea about the statue? இந்த சிலைகள் எங்க இருந்து வந்துச்சுங்க? When Jesus was glorified, when he rose again, இயேசு மகிமைப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு, did you take a photo of that? அது போட்டோ எடுத்தீங்களா? So see, when we do things like this, Satan is so happy. He knows we are on the wrong path, and we think we are going on the right path, so he's telling you, okay, be happy, be in that church, be there only, but all of you are marching towards my house.
ஆகவே அறியாமல் இருந்து இந்த சிலைகளை தொட்டு வணங்கிக்கொண்டு அழுது ஒப்பாரி வச்சு இந்த தியாகம்லாம் நம்ம செய்யும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுவான், ரொம்ப சந்தோஷம், அங்கே இருக்கிற இடத்துலையே நீ இருப்பா, செய்யறது அப்படியே செய்துன்னு கடைசியாக என் வீட்டுக்கு தான் வந்து சேருவா அப்படின்னு. That is why those churches are not bombarded, those churches don't have problem, but the small churches in the huts, in this thing where we speak the truth, their problem will come. ஆகவே இந்த பெரிய சபைகள், அறியாமல் இருக்க சபைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்ட சிறு சிறு சபைகள், குடிசையில் இருக்க சபைகள், இதுக்கு தான் பிரச்சனை வருது. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக தெளிவாக போதிக்கிறார்கள். They win souls. அவர்கள் ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஜனங்களை, அறியாமல் இருக்க ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. They are stealing people from Satan and bringing them. சாத்தானுடைய கூடாரத்திலிருந்து ஜனங்களை திருடி ஆண்டவருடைய பாதையில கொண்டு வராங்க. So he'll raise up the fanatics, the religious fanatics, and say they are taking people from my religion. அதனால மத தீவிரவாதிகள், மதவாதிகள் இவர்களை எழுப்பி விட்டு அவன் என்ன சொல்ல வைப்பான், எங்க ஆட்கள் எல்லாம் மதம் மாத்துறாங்க, எங்க ஆட்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பொய் வழக்கு போட வைப்பாங்க. That is Satan's hand behind it. அதெல்லாம் செய்யறதுலாம் யாரு? சாத்தான் மூலமாக அவங்க ஏவப்பட்டு அவங்க செய்றாங்க. Okay, let's come back to Eve now. இப்போ ஏவாளுக்கு வருவோம். He says you'll be like God, so she got tempted. இப்போ சாத்தான் என்ன சொல்றான், நீ ஆண்டவரை போல மாறிடுன்னு சொன்னா ரொம்ப அவளுக்கு Verse 6. So when the woman saw that the tree was good for food, it was pleasant to the eyes, a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். That's where started the problem. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. She ate it, okay. அவ மட்டும் சாப்பிட்டால, அதோட விட்டுற வேண்டியதானே. One piece she ate. ஒரு துண்டு சாப்பிட்டா. She gave it to him. ஆனா கொண்டு போய் தன் புருஷனுக்கும் கொடுக்குறான். He had the word. ஆனா வார்த்தை அவனுக்கு ஏற்கனவே இருக்குது. He knows the word. அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன கட்டளை அவனுக்கு இருக்குது. He's got the Bible. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அவனுக்கு பைபிள். God told him tend and keep the garden. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து வை. That means you must protect it, you must bring out the good of it, not the bad from it. அதனால அதுல இருந்து நல்லதை கொண்டு வரணும், மோசமானது அல்ல. See, sometimes men have to act like men. Men have to act like men. ஆகவே சில நேரத்துல ஆண்களை போல இருக்கணும். Sometimes men give too much of place for the wives and the wives sit on their head. சில நேரங்களில ஆண்கள், கணவர்கள் பெண்களுக்கு ரொம்ப ஓவரா இடம் கொடுத்து கலையில வைஃப் ஏறி ஒன்று தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு பக்கம். He could have easily said, why did you eat it? It's wrong, you should not have eaten it. Come, let's go and say sorry to God. அவன் என்ன சொல்லிருக்கலாம், ஏன் இதை நீ சாப்பிட்ட, ஆண்டவர் சொன்னார் இல்லையா கட்டளை, ஏன் இதை நீ சாப்பிட்ட, கீழே போடாத, வா போலாம் அந்த இடத்தை விட்டு போலாம். He should have taken it and threw it out from there. அதை எடுத்து தூக்கி விசிறி அடிச்சிருக்கலாம். Men, where are you today? ஆகவே ஆண்களே, கட்டளை பெற்ற ஆண்களே, நீங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கீங்க? Where are you in your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க இருக்கீங்க? Where are you in your responsibility? How far do you carry your responsibility? உங்களுடைய பொறுப்பை, உங்கள் உத்தரவாதத்தை எவ்வளவு நீங்க காப்பாத்துறீங்க? See, God has entrusted the man, the male, and through Adam every human being is going to come out of. ஆகவே ஆண்டவர் ஆணாகிய அந்த ஆதாமுக்கு கட்டளையை தந்து அவன் மூலமாக ஒரு சந்ததியை, ஆண்டவருடைய கட்டளையை பெற்ற சந்ததியை உருவாக்கத்தான் உருவாக்கினார் அவனை. And the only person that God took from the sand, from the dust, was that Adam, and every other person was going to come through Adam. ஒரே ஒரு மனிதன் ஆனாம், அவனை மட்டும்தான் பூமியினுடைய மண்ணில இருந்து உருவாக்கினார். ஆனா அதுக்கு பிறகு வர சந்ததி எல்லாம் ஏவாள் மூலமாக, அந்த எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் மூலமாக இந்த உலகம் முழுக்க everybody is going to come through Adam. இவங்க எல்லாம் ஆதாம் மூலமா தான் வராங்க. Adam has the seed to bring forth. ஜனங்களை உருவாக்கக்கூடிய அந்த வித்து அவனுக்குள் இருக்கிறது. Just like how God created the trees, we see, and God said every plant has in itself the seed to bring forth. எப்படி ஆண்டவர் மரம் செடி கொடிகளை உருவாக்கும் பொழுது அதை மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய விதைகள் அது ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்குது. Same way God created Adam with all the potential to bring forth human being. அதே போல மனுக்குலத்தை, ஜனங்களை உருவாக்கக்கூடிய மாபெரும் சக்தியை, வித்தை வைத்துதான் ஆதாமை தேவன் உருவாக்கினார். Woman was just a carrier, just a container.
ஏவாள் அந்த வித்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாத்திரம் தான் அவ. See, today I see some families, the moment they get married, they want to know, is there any good news? Do you have any child? Is she become pregnant? இப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆன உடனே ஒரு சில மாதத்துக்குள்ளே முதல் கேள்வி அவங்க கேட்குது, ஏதாவது விசேஷம் உண்டா வீட்டில்? என்ன விசேஷம் உண்டான்னு என்னது? சாப்பாடு செய்யறது இல்லை. The moment they say there is no child, the moment they say they are not pregnant, the woman says இன்னும் கர்ப்பம் ஆவலைங்க அப்படி சொன்ன உடனே 6 months, 6 மாசம் தான் இருக்கும், 7 months, 7 மாசம் they'll plan to get the boy married again. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி. But you know the 99% of that responsibility is on the male because he is the one to give the seed. மருத்துவ விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சது தெரியுமா? ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முதல் காரணம் ஆண் தான். ஆண் இல்லாம அவளால ஒண்ணு தனியா, because he is the one to give the seed. அவனுக்கு தான் பிரச்சனை. But we never blame in our society. ஆனா நம்முடைய சமுதாயத்துல ஆண்கள் மேல வந்து அந்த பழியை போறதுக்கு பதிலா பெண் மேல பழியை போட்டுருவாங்க. Let's get our boy married again. உடனே அந்த பையனுக்கு இன்னொன்னு பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கும் இருக்காது. ஏன்னா பிரச்சனை அவனுக்கு தான். See, here was a problem with Adam. Adam should not have eaten that fruit. Adam should have said, come and let us tell God we are sorry. The problem would have been solved there, friends. ஆதாம் முதல்ல என்ன பண்ணிருக்கான், ஆண்டவரே நாங்க தப்பு செய்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அப்பவே பிரச்சனை முடிஞ்சது. Today also, friends, I'm telling you, Jesus told a beautiful story about the prodigal son. And that story, one verse is the beautiful one, what it says, and he came to his senses and he got up and he said, let me go back to my father's house. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார், கதையை, சம்பவத்தை சொல்றாரு. அந்த சம்பவத்துக்கு பேர் வந்து கெட்ட குமாரன் நம்ம பேர் வச்சிருக்கோம். அந்த சம்பவத்தில் அவன் அப்பா வீட்டை விட்டு பிரிந்து போயிட்டு சொத்தெல்லாம் போய் அழிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், பல நாட்கள் சென்ற பிறகு அவன் புத்தி தெளிந்து எழுந்து தன் தகப்பன் வீட்டை நோக்கி போகிறான். Today people who are having this Lent days, keeping these Lent days, they say, I'm not going to eat meat, I'm not going to drink, I'm not going to smoke, but they do it with their self strength, and on the 41st day, that is, they wait for the Sunday to come, and that's it, everything is gone out, a big bang, starts their life again with all the sinful acts. மதத்தை பின்பற்றுகிற, சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிற அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த 40 நாட்களும் என்ன பண்றாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து துக்கத்தோடு இருக்கிறேன், நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாட்டில் வச்சு 41வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு அடிப்பான். 40 days struggling, falling, getting up, struggling. Instead of that, you could have went to God and said, God, I have this bad habit, please help me to overcome it. Finish. 40 நாள் நீ கஷ்டப்பட்டு முக்கி முனறி பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு ஆண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொன்னா ஒரே நேரத்துல முடிஞ்சிட்டு இருக்கும். It happens now for many alcoholics. They have this AA, these camps, they have some training, they give you some medicine. As long as you are in that center, you are okay, fine. When you come out, that's it, they take it back. இன்றைக்கு குடிப்பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவ இது கூட இருக்கு, பின்னணியை சார்ந்து. அது பேர் வந்து AAA, ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. இதுல இருக்கிற வரைக்கும், அந்த கேம்ப்ல இருக்க வரைக்கும் அல்லது அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்கிற வரைக்கும் தாக்கு பிடிச்சி இருப்பாங்க. அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வரும்போதே வாங்கி வந்துடும். But if you go through that camp with the power of God, if you are taught the word of God, if you are led to receive Jesus as your savior, when he comes inside of you, he changes you from inside, not trying to change you from outside. அதற்கு பதிலாக அந்த கேம்ப்ல அந்த போதை எடுக்கக்கூடிய அல்லது மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த கேம்ப்ல ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை இயேசுவின் பிள்ளையாக மாற்றி உள்ளத்தில் அவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து வசனத்தை சரியாக போதித்து அந்த பழக்கங்களை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவன் வெளியில வந்தானா தைரியமாக சாட்சியுள்ள வாழ்க்கை அவன் வாழ்வான். If not for the power of God, you cannot try to change anybody from outside. அதனால கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் வெளி பிரகாரமான மாற்றங்களை ஜனங்களுக்குள் கொண்டு வந்தால் அது ஒன்றும் நடக்காது. It's like these eggs getting hatched. இது எப்படின்னா முட்டையை வந்து அடைகாப்பது மாதிரி. When the chicken is ready to come out, from inside itself the chicken will tap it and come out. அந்த கோழிக்கு வந்து அடைகாத்துன்னு இருக்குது,
அந்த முட்டை முழு நிலை அடைந்து வெளியில வரணும்னா அந்த உள்ள இருக்கிற அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சே அதை கொத்தி அந்த ஓட்டை கொத்தி அதுவே வெளியில வந்துரும். But if we try to tap it from outside, what will happen? ஆனா நாம அது வரது கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா வெளில வரணும்னு சொல்லிட்டு வெளியில இருக்க முட்டை தோலை உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? It will die. That is not the time. We may be doing it even 2 days before that. 2 நாளைக்கு முன்னாலே வந்துட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டை உடைச்சு பாருங்க, செத்துரும் உள்ள இருக்குது. That is what we are trying. That's what Adam was doing here. அததான் நாம செய்றோம், ஜனங்க செய்றாங்க, அல்லது மது ஒழிப்பு நிறுவனங்கள் செய்து. That is what வெளியில இருந்து முயற்சி செய்றாங்க. Adam was doing here. That is what ஆதம் அதே தான் பண்றாங்க. And that is what people who try to keep this Lent days are doing. அந்த லெந்து நாட்கள் கடைபிடிக்கிறவங்க அவங்க தான் வெளியில இருந்து முயற்சி செய்து உள்ள மாத்த பார்க்கறாங்க. Okay, big question for everybody. Why 40 days? இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஏன் 40 நாள் கொண்டாடணும்? The people have a big question. Why 40 days? நிறைய பேருக்கு மனசுல கேள்வி வரும் இல்லையா? ஏன் 15 நாள் 20 நாள் ஏன் 50 நாள் ஏன் கரெக்ட்டா 40 நாள்? I told you to have a false doctrine. You have to take something from the Bible. You don't take it from outside. You take something from inside and make it look so spiritually. Only then people will receive that doctrine and they won't even know it's a false doctrine. கள்ள போதனை, தவறான போதனை இவைகள் எல்லாம் வெளியில இருந்து வந்துச்சுன்னா ஜனங்க அது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா பைபிளுக்குள்ளேயே இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை திரித்து இதுக்கு இதுதான் ஆதாரம் சொன்னீங்கன்னா உடனே ஏத்துக்குவாங்க. Moses 40 days God called him. மோசே தேவனுடைய பர்வதத்தில் 40 நாள் உபவாசித்தான். Jesus himself fasted 40 days. இயேசு கிறிஸ்துவே 40 நாள் வனாந்தரத்திலே இரவும் பகலும் உபவாசித்தார். Did the disciples preach about that 40 days? அந்த 40 நாளை குறித்து சீஷர்கள் எப்பயாவது பேசிருக்காங்களா? Did they ever practice a thing like that? இல்ல அந்த 40 நாள் உபவாசத்தை சீஷர்கள் எப்பயாவது கடைபிடிச்சிருக்காங்களா? Yes, they fasted. Yes, they prayed. உபவாசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. 40 நாள் இல்ல. Every day they did it. Whenever there was a necessity, எப்பெல்லாம் தேவை இருந்தா அப்பெல்லாம் பண்ணாங்க. But they didn't say it must be 40 days. ஆனா 40 நாள் தான் பண்ணனும்னு சொன்னாங்களா? கரிமீன் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்களா? There are some people who have died trying to fast 40 days, full fast. சில ஆட்கள் இந்த முழு உபவாசத்தை நாம் பண்ணணும், 40 நாள் ஒண்ணுமே சாப்பிட கூடாது அப்படினு சொல்லி உபவாசம் பண்ணி ஆளே செத்து போயிட்டாங்க. You cannot do it without the power of God. தேவனுடைய வல்லமை இல்லாமல் செய்து எதுவும் அழிவில தான் முடியும். Moses just sat in the presence of God. மோசேயால எப்படி முடிஞ்சது? அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறான். You are getting up, you are going having a bath, you are நாம என்ன பண்றோம்? எழுந்திரோம், போய் குளிக்கிறோம், என்னென்னமோ we are talking to people, we are looking at the phone, பேசுறோம், போனை அட்டெண்ட் பண்றோம். But he was just enveloped in the presence of God. ஆனா மோசே தேவனுடைய பிரசன்னத்திலே மூடப்பட்டிருந்தான். And God specifically called him. இரண்டாவது தேவன் அவனை குறிப்பாக அழைத்தார். Okay, let's come back to this verse and we'll finish with it. இந்த வசனத்தோட வச்சு இது கடைசியா முடிச்சிடுவோம். Verse 8. 8ஆம் வசனம். Verse 7, I'm sorry. 7ஆம் வசனம். Then the eyes of both of them were opened, just like how Satan said, it was opened. சாத்தான் சொன்னபடி அவங்களுடைய 2 கண்களும் மனக்கண்களும் திறக்கப்பட்டது. And they knew that they were naked. They become wise now. Okay, he said you'll become wise. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்றாங்க? ஆஹா நம்மலாம் நிர்வாணமா இருக்கிறோம். They got wisdom. என்ற அறிவு வந்துச்சு அவங்களுக்கு. Okay, and they sewed fig leaves together and made themselves covering. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். They are trying to make a side cut to get forgiveness, or a side cut to cover up their sins, a temporary way of covering their sins rather than going and asking forgiveness to God. ஆண்டவரிடத்தில் நேருக்கு நேர் சென்று ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்வதற்கு பதிலாக குறுக்கு வழியை பின்பற்றி அத்தி இலைகளை போட்டு தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட பார்த்தார்கள். That is how they were cheating themselves. They thought they are deceiving God. ஆண்டவரை ஏமாத்துறோம்னு நினைச்சீங்க, தங்களையே ஏமாத்திக்கிறாங்க. But God in all his mercy and grace, he never came and said, "Hey Adam, Eve, come on out here. Why did you sin? Why did you eat the fruit?" ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த தேவனா இருக்கிறதுனால கோபப்பட்டு, "ஏய் ஆதாம் ஏவாள் வெள்ள வாங்க, யார் உன்னை சாப்பிட சொன்னது? எங்க ஒளிஞ்சு நிற்க, வெள்ள வா." He never asked that. சொல்லவே இல்லை. He comes in the cool of the day and he says, "Adam, where are you?" திரும்ப பகலின் குளிர்ச்சியான வேளையில வரா மாதிரி வராரு. ஆதாமே எங்கே பண்ணிருக்க? Now what does Adam do? ஆதாம் என்ன பண்றான்? This is a second chance for Adam to ask for forgiveness. ஆதாமுக்கு மன்னிப்பு கேக்குது, இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கிறார். Today friends, whoever is watching me, wherever you are watching me, if you do not have a personal relationship with Jesus, this is a time that you come back to the Lord. Don't try to hide yourself with your penance, with your sacrifice. Don't try to hide behind that
Okay, just be an open up your heart, open up your mouth and ask God forgiveness. ஆகவே அன்பு நண்பர்களே, உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இந்த செய்தி நீங்கள் கேட்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் பாவத்தை உங்களுடைய சுய முயற்சியினால், பிராயச்சித்தத்தினால், தியாகத்தினால் சரிப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. முடியவும் முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், உடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லும் பொழுது அவர் பாவத்தை மேற்கொள்ள உனக்கு வல்லமை தருவார். It is good to fast, it is good to pray, but don't try to pay your way into heaven. ஜெபிப்பது நல்லது, உபவாசம் பண்றது நல்லது, ஆனா பரலோகம் போறதுக்கு இதுதான் நான் வழின்னு சொல்லிட்டு உங்க வழி அது வழியா மாத்திராது. And don't try to do this and try to earn forgiveness, because Jesus paid the price for your forgiveness on the cross. ஆகவே நான் இதை செய்வதன் மூலமாக என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன் என்று தயவு செய்யாதீங்க. ஏனென்றால் அந்த பாவ மன்னிப்புக்கான கிரியையை இயேசுவே நமக்காக செய்து முடிச்சார். And he will not give you a temporary solution, he will give you a permanent solution that you will never go back to those bad habits. ஆகவே ஆண்டவர் தருகின்ற நிவாரணம் தற்காலிக நிவாரணம் அல்ல, அவர் தருகிறது நிரந்தர நிவாரணம். மீண்டும் அந்த பாவத்துக்குள் நீங்க போக மாட்டீங்க. Because he will change your nature, and when your nature is changed, you cannot bring forth fruits of that old nature. ஆகவே உங்களுடைய பழைய சுபாவத்தை அவர் மாற்றி புதிய சுபாவத்தை அவர் தரும் பொழுது பழைய சுபாவத்தின் மூலமாக வருகின்ற அந்த விளைவுகள் வராது. We will continue learning from even tomorrow. நாளைக்கு தொடர்ந்து இந்த பாடங்கள் நாம் படிப்போம். Let's also stand up.